ஆதவர்ஜுனா முன்னாடி போட்ட கணக்கு எல்லாமே இப்போ ஒன்று நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒன்று சொல்றாங்க. அதை எப்படி பாக்குறீங்க? இல்லை, சில பேர் ரொம்ப மோசமானலாம் எழுதுறாங்க. என்னன்னா இது நிறைவேறியது அம்பேத்கரின் கனவு கிடையாது, ஆதவர்ஜுனாவின் கனவுன்று. அது நல்லதுன்ற நான். ஏன்னா ஆதவர்ஜுனா அவர்கள் விசிகாவில் பயணித்தது முதற்கொண்டு அவர் வச்ச ஸ்டேட்மெண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு தலித் மக்களுக்கான அதிகாரம் கிடைக்கணும், பெரும்பான்மையாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பள்ளி சமுதாய மக்கள் அதிகாரத்துல பங்கெடுக்கணும். ஏன் நீங்க விசிகாவுக்கு டெப்டி சிஎம் கொடுக்க மாட்டீங்க? இந்த திமுக ஜெயிச்சது காரணம் விசிகா தானே, குறிப்பாக பட்டியல் சமுதாய மக்கள் தானே, அப்ப அவங்களுக்கான ரெப்ரஸன்டேட்டிவ் தானா, நீ கொடுக்குற ஒரு அமைச்சரவை சீட்டு தானா சொல்லிட்டு பல விஷயங்களை முன்வைத்து. இத்தனைக்கும் ஆதவர்ஜுனா அவர்கள் ஒன்றும் பட்டியல் சமுதாயம் கிடையாது. ஆனால் ஆதவர்ஜுனாவுடைய அரசியல் என்பது அதிகார விருத்த கேள்வி கேட்குது, குடும்ப அரசியலை கேள்வி கேட்குது, ஊழலை கேள்வி கேட்குது, சமூக நீதியை கேள்வி கேட்குது, தலித் மக்களுக்கு ஏன்டா அதிகாரத்தை கொடுக்க மாட்டீங்க அப்படின்ற ஒரு கேள்வியை முன்வைக்குது. அப்போ அவருடைய அரசியல் ஆரம்பத்திலிருந்தே ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருந்துச்சு. அப்போ இன்றைக்கு அவர் இருக்கக்கூடிய தாவேகா ஆட்சி அமைக்கும் பொழுது அந்த ஆட்சியை சமூக நீதியின் பார்வையில் சமமாக எல்லாருக்கும் கொடுக்கணும் அப்படின்ற எண்ணம் அவருக்கு இருக்கின்றது. விசிகாவை சார்ந்தவர்கள் அமைச்சர் ஆதவர்ஜுனா அவர்கள் மீது பல விமர்சனங்களை, பல மோசமான விமர்சனங்களை, பல இழிவான விமர்சனங்களாக வைத்தார்கள். ஆனால் அதுக்காக அவர் ஒரு நாள் அதை மனசில் வச்சுட்டு பழிவாங்கலை. அண்ணன் வன்னியரசை கூட்டு போயிட்டு அந்த அமைச்சரவை சீட்டில் உட்கார வச்சுட்டு அண்ணன் திருமாவளவனுடைய 30 வருஷம் கனவு நிறைவேறிருக்குன்னு சொல்கிறாருன்னா அவருக்கு உள்ளபடியாக தலித் மக்கள் அதிகாரத்துக்கு வர வேண்டும் என்கின்ற ஒரு சமூக நீதி எண்ணம் இருக்கிறது. அவருடைய அமைச்சரவையே பார்த்தீங்கன்னா ஒரு சமூக நீதிக்கான ஒரு அமைச்சரவையாக இருக்குது. வெறுமனையா உங்களுக்குலாம் இப்போ பட்டியல் சமுதாய மக்களுக்கு மட்டும் தான் கொடுத்தாங்கன்றது தெரியும். அது மட்டும் கிடையாது, வன்னியர்களுக்கு எத்தனை கொடுக்கணுமோ அத்தனை கரெக்டாக கொடுத்து வச்சிருக்காரு. கொங்கு வேளாண் சமுதாயத்துக்கு எத்தனை கொடுக்கணுமோ கொடுத்து வச்சிருக்காரு. நம்ம வெளிப்படையாக நம்ம தமிழ்நாட்டு முதலமைச்சரை ஒரு சமூக நீதியினுடைய உண்மையான முதலமைச்சர் சொல்லிட்டு வெளிப்படையாக பாராட்டல. ஏன்னா இது வரைக்கும் இப்படி யாரும் பண்ணது கிடையாது, பண்ணணும்னு நினைச்சது கூட கிடையாது. வாய்க்கிலேயே சமூக நீதி பேச திமுக என்ன பண்ணுச்சு? கருணாநிதி என்ன சொன்னார்? நீங்களாம் பொது தொகுதிக்கு ஆசைப்படலாமான்னு கேட்டவர் தான் கருணாநிதி. யாரை பார்த்து? வன்னியரசனை பார்த்து. இன்றைக்கு அதே வன்னியரசனை தாவேகாவும் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் திரு விஜய் அவர்களும் ஆதவர்ஜுனாவும் இணைந்து இன்றைக்கு அவரை அமைச்சராக்கியிருக்காங்க. யாருக்கு மனசு வரும் தன்னை மோசமாக பேசின ஒரு நபர்களை அந்த நாற்காலியில் போய் உட்கார வச்சுட்டு அவருடைய கண்ணில் இருந்து ஒரு மகிழ்ச்சி வருது இல்லையா? அது எப்படி நடக்கும்? அப்போ அந்த எண்ணம் அவருக்கு இருக்கு. அண்ணன் திருமாவுடைய அரசியலையும் திரு விஜய் அவர்கள் உள்வாங்கி இருக்காரு. அதனால தான் அந்த அறைப்பூல் விடுத்தாரு. அப்புறம் அவர் வரல. இன்னைக்கு நீங்க பாருங்க, ஒருவேளை வந்திருந்தா இன்னைக்கு எத்தனை அமைச்சர் விசிகா இருக்கு, எத்தனை எம்எல்ஏக்கள் விசிகா இருக்கு. சரி, நடந்து முடிஞ்சிருச்சு. இனியாவது நடக்கக்கூடியது நல்லதாக இருக்குன்னு தான் நினைக்கிறேன் நான். ஏன்னா திருமாவளவனுடைய அந்த அரசியல் பார்வையும் அவருடைய அந்த அரசியல் அறைக்கூவலும் இன்றைக்கு நிறைவேறி இருக்கின்றது. உள்ளபடியே விஜய் அவர்களை பார்த்த அண்ணன் திருமா பார்த்தீங்கன்னா அவருடைய கையை பிடிக்கும் பொழுது ஒரு அண்ணன் திருமாவுடைய கண்ணில் ஒரு பெரிய மகிழ்ச்சியை நான் பார்க்குறேன், ஒரு பெரிய சந்தோஷத்தை நான் பார்க்குறேன். அவருடைய சிரிப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சிரிப்பை நான் பார்க்குறேன். என்னுடைய வயசுக்கெல்லாம் முன்னாடியே 28-27 வயசுலேயே ஆளூர் ஷானவாஸ் பார்த்தீங்கன்னா விசிகாவோட துணை பொதுச் செயலாளர். அந்த வாய்ப்பு வேற ஒரு தலித்து கிடைச்சிருக்குமான்னு கேட்டால் கிடைச்சிருக்காது. ஆளூர் ஷானவாஸிற்கு அதிகாரத்தையும் பதவியையும் கொடுத்து அழகு பார்த்தவர் அண்ணன் திருமா. ஆனால் விசிகா வெற்றி பெற்றதற்கு ஒரு வாழ்த்து செய்தி கூட இவர் போடல. திமுக எப்படி திமுக கூட்டிலிருந்து எப்படி காங்கிரஸ் வெளியே போகலான்றதுக்காக டிபேட் பண்ணிருந்தார். அப்போ எனக்கு என்ன தோணுதுன்னா, அண்ணன் திருமா உங்களை பிடித்ததுனால தான், உங்களுக்கு ஒரு அறிவாற்றல் இருக்குதுன்றதுனால ஒரு வாய்ப்பு கொடுக்குறாரு, ஒரு பதவி கொடுக்குறாரு அண்ணன் திருமா. ஆனால் நீங்கள் அந்த கட்சி யாரு? ஷானவாஸ் இருந்த ஒரு கட்சி, ஷானவாஸ் யார் என்பதை உலகத்திற்கு அடையாளம் காட்டிய ஒரு கட்சி, ஷானவாஸ் ஒரு எம்எல்ஏ ஆனதற்கு காரணமான ஒரு கட்சி விசிகா. இன்றைக்கு அந்த விசிகா என்கின்ற ஒரு கட்சி அமைச்சரவையில் அங்கம் வகிக்குதே, அதை பாராட்டி ஒரு லைனாவது நீ எழுதியிருப்பியா? இப்போ திமுகவில் போன உடனே இவருக்கு எம்எல்ஏ ஆக்கியிருப்பாங்களா? இவரை திமுக இவர் போன உடனே இவருக்கு துணை பொதுச் ஆக்கியிருப்பாங்களா? ஒன்றும் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஆனால் விசிகாவை பயன்படுத்திக்கிறாங்க. இப்படி உண்மையாக சொல்கிறேன், விசிகாவை பயன்படுத்தி கொண்டு வளர்ந்து விட்டு இன்றைக்கு அந்த விசிகாவிற்கு ஒரு அடையாளம் கிடைக்கும் பொழுது அதை உங்களால் பாராட்டக்கூட முடியவில்லை என்றால் நீங்கள் எல்லாம் யார் என்பதை நான் சொல்ல மாட்டேன், பார்க்குறவங்க சொல்லிப்பாங்க. வணக்கம் சார். வணக்கம். தமிழக அமைச்சரவையில் 8 தலித் அமைச்சர்கள், பெரும்பாலும் 7 பேர் இருந்தாங்க. இப்போ வன்னியரசு அவங்களும் சேர்ந்து 8 அமைச்சர்கள். இதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இது மிகப்பெரிய ஒரு மாற்றம். இந்த மாற்றத்தை தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மாண்புமிகு திரு ஜோசப் விஜய் அவர்கள் நிகழ்த்தியிருக்கின்றார். ஏன்னா இந்த மாற்றத்திற்கு
அவர் மட்டும் முக்கியமான ஒரு காரணமா என்று சொன்னால் அவரும் காரணம். அதே சமயம் எந்த தயக்கமும் இல்லாமல் வெளிப்படையாக நாம் ஒருத்தரை வந்து பாராட்ட கடமைப்பட்டிருக்கோம். மாண்புமிகு தமிழ்நாட்டினுடைய அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனாவுடைய கனவும் இந்த இடத்துல நிறைவேறியிருக்கு. ஏன்னா அவருடைய முன்னெடுப்பு ரொம்ப முக்கியமானது. ஏன்னா அதை குறித்து நம்ம முழுசாக அதில் பேசுகிறோம்னு நினைக்கிறேன் நான். இப்போ ஏன்னா இப்போ விஜய் அவர்களை வந்து நம்ம யாரும் ஒரு சாதியாகவோ மதமாகவோ நாம் இது வரைக்கும் பார்த்தது கிடையாது. தமிழ் சமூகம் இனிமேலும் அப்படி பார்க்காது. ஏன்னா அவர் தன்னை அப்படி அடையாளப்படுத்தி கொண்டதே கிடையாது. தன்னை ஒரு மதவாதியாகவோ இல்லை சாதிக்கான ஒரு நபராகவோ ஒரு நாளும் தமிழ்நாடு முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் தன்னை அடையாளப்படுத்தி கொண்டதாகவும் கிடையாது. அதனால சில பேர் இந்த சங்கீத்தனமாக இருக்கக்கூடியவங்க தான் சில பேர் வந்து அவர் ஒரு கிறிஸ்தவராக அடையாளப்படுத்த முயற்சி பண்ணுவானுங்க, இல்லை அவருக்கும் சில சாதியை கொண்டு வர முயற்சி பண்ணுவானுங்க, இதெல்லாம் பண்ணிட்டு தான் இருப்பானுங்க. ஆனால் தமிழ்நாட்டு மக்கள் அவரை பார்க்கவில்லை, அவரை அப்படி பார்க்கவும் முடியாது தமிழ்நாட்டு முதலமைச்சர் திரு விஜய் அவர்களை. ஏன்னா அவர் ரொம்ப தெளிவாக இருக்கார். இந்த ஆட்சியை, அவர் தலைமையிலான இந்த ஒரு ஆட்சியை ஒரு சமத்துவமான, ஒரு சமூக நீதியான, ஒரு ஊழலற்ற ஒரு ஆட்சியாக கொண்டு போகணும் அப்படின்றதுல மிக தெளிவாக இருக்கார் திரு விஜய் அவர்கள். அதனால தான் அவருடைய அமைச்சரவையே பார்த்தீங்கன்னா ஒரு சமூக நீதிக்கான ஒரு அமைச்சரவையாக இருக்குது. வெறுமனையாக உங்களுக்குலாம் வந்து இப்போ பட்டியல் சமுதாய மக்களுக்கு மட்டும் தான் கொடுத்தாங்கன்றது தெரியும். அது மட்டும் கிடையாது. வன்னியர்களுக்கு எத்தனை கொடுக்கணுமோ அத்தனை கரெக்டாக கொடுத்து வச்சிருக்காரு. கொங்கு வேளாண் சமுதாயத்துக்கு எத்தனை கொடுக்கணுமோ கொடுத்து வச்சிருக்காரு. அதாவது அவருடைய அமைச்சரவையில் குறிப்பாக அவர் வந்து 108 பேர் ஜெயிச்சு வந்தாங்க இல்லையா, அதையும் கருத்தில் கொண்டு ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தினுடைய இந்த சாதிக்கு ஏற்றவாறு அமைச்சரவையே இருக்கணும். இந்த சாதி வாரி கணக்கெடுப்பு என்பது வெறுமனையா வந்து ஒரு வாய் சொல்லா மட்டும் இல்லாம அது அமைச்சரவையிலும் இருக்குன்ற காரணத்துக்காக தான் இந்த பிரதிநிதித்துவம். சில பேர் கிண்டல் பண்ண, சில பேர் விமர்சனம் பண்ணுவானுங்க, இந்த தலித்துகளுக்கு மட்டும் ஏன் கொடுத்துட்டாரு அப்படின்ற மாதிரி. உரிய பிரதிநிதித்துவம் வன்னியர் சமுதாய மக்களுக்கு 4 கொடுத்திருக்காரு. அப்போ ஒரு தனிப்பெரும் சமுதாயமாக நீங்க பார்த்தால் தமிழ்நாட்டில் இன்றைக்கு பெரும்பான்மை சமுதாயம் தனிப்பெரும் சமுதாயமாக பறையர் சமுதாயம். அதனாலதான் அவங்களுக்கு 6 பேர் கொடுத்திருக்காரு. கிட்டத்தட்ட ஏன் இதுவுமேன்னு சொன்னா அவருடைய பெரும்பாலான உறுப்பினர்கள் பட்டியல் சமுதாய மக்கள் வந்து அவருக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. 2வது ரெப்ரசன்டேஷன் ஒன்று இருக்குது. அவர் அதிகமான தனி தொகுதிகளில் திரு விஜய் அவர்கள் வெற்றி பெற்றிருக்காரு. அப்ப அதையுமே கருத்து கொள்ளணும். அப்ப 6 பறையர் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் கொடுத்திருக்காரு, 4 வன்னியர் சமுதாய சார்ந்தவர்கள் கொடுத்திருக்காரு. ஏன்னா இந்த 2 சமுதாயமும் தனிப்பெரும் சமுதாயமாக தமிழ்நாட்டில் பெரும்பான்மை சமுதாயம். அப்ப அவர்களுக்கு உண்டான பிரதிநிதித்துவத்தை கொடுத்திருக்கின்றார் திரு விஜய் அவர்கள். இத்தனைக்கும் வன்னியர் சமுதாய மக்களுடைய எம்எல்ஏக்கள் அவருடைய சட்டமன்றத்தில் தாவேகா சார்பாக பழைய சமுதாய மக்களுக்கு ஏற்றவாறு பார்த்தா குறைவது. ஆனாலுமே ஒரு சமூக நீதி நிலைநாட்டுறாரு. ஏன்னா எந்த இடத்துலையுமே மிஸ்டேக் பண்ற கூடாது அப்படின்றதுல ரொம்பவே தெளிவா இருக்காரு. அப்ப 6 பறையர்கள், ஒரு தெய்வந்தர் குல சமுதாயம், ஒரு அருந்ததியர். இத்தனைக்கும் அருந்ததியருக்கு இப்ப அமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சபாநாயகரை தான் வச்சிருந்தாங்க. ஆனா அவருக்கு இவர் பத்திரப்பதிவுத்துறை என்கின்ற ஒரு பவர்ஃபுல்லான ஒண்ணு கொடுக்குறாரு. அதே மாதிரி இந்த 6 பறையர் சமுதாய சார்ந்தவர்களுக்கு பார்த்தீங்கன்னா உயர்கல்வித்துறை, பள்ளி கல்வித்துறை போன்ற பல துறைகளை வந்து கூட்டுறவுத்துறை போன்றவற்றை பவர்ஃபுல்லா கொடுக்குறாரு. சும்மா பேருக்கு வந்து கொடுக்கல இல்லையா. அதனால அவர் கொடுக்கக்கூடிய ஒவ்வொன்றுமே பார்த்தீங்கன்னா சமூக நீதி சார்ந்த ஒன்றா இருக்குது. நம்ம வெளிப்படையா நம்ம தமிழ்நாட்டு முதலமைச்சரை ஒரு சமூக நீதியினுடைய உண்மையான முதலமைச்சர் சொல்லிட்டு வெளிப்படையா பாராட்டல. ஏன்னா இது வரைக்கும் இப்படி யாரும் பண்ணது கிடையாது, பண்ணணும்னு நினைச்சது கூட கிடையாது. ஏன்னா 2 பேருமே பார்த்தீங்கன்னா திமுக அதிமுக 2 பேருமே அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் சிலவற்றை போல்டா டிசிஷன் எடுக்கக்கூடியவங்க. நம்ம வந்து அவங்கள வந்து ஆதிக்க சாதிகளுக்கு அவங்க பயந்து இருந்தாங்க நம்ம சொல்ல முடியாது. ஆனா ஐயா கருணாநிதியுடைய கவர்மெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா முழுக்க பார்த்தீங்கன்னா ஆதிக்க சாதிகளுடைய அமைச்சரவையா இருக்கும். அங்க ஒரே ஒரு சீட்டு கொடுப்பாங்க. யாருக்கு? இப்போ சமூக நலத்துறை பேர் மாத்திருக்காங்கல்ல, அன்றைக்கு இருந்து ஆதி நலத்துறை அமைச்சருக்கு கொடுப்பாங்க. அது பெரும்பாலும் யாருக்கு கொடுப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா தேவேந்திர குல சமுதாயத்துக்கு தான் அந்த ஆதி திராவிட நலத்துறை அமைச்சர் வந்து கொடுப்பாங்க. ஏன்னு கேட்டா பறையர்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா பறையர்களுக்கு கொடுத்தா வந்து அது வேற விதமான உள் பாலிடிக்ஸ்லாம் ஒன்று இருக்குது, அவங்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க. அப்போ இன்றைக்கு பவர்ஃபுல்லான ஒரு பொசிஷன்ஸை வந்து இந்த பட்டியல் சமுதாயத்திற்கு திரு விஜய் அவர்கள் வந்து கொடுத்துருக்காருன்னா அதுதான் உண்மையான ஒரு சமூக நீதி. இப்போ வந்து ஆதவ் அர்ஜுனா நேற்று வந்து வன்னியரசு அவர்கள் வந்து பதவியேற்றாரு. அந்த சீட்டில் போய் வன்னியரசு அவர்கள் உட்காரும்போது திருமாவர்கள், ஆதவ் அர்ஜுனா இவங்க எல்லாருமே இருந்தாங்க. அங்கே இருக்கும்போது சில பேர் சொன்னாங்க ஆதவ் அர்ஜுனா கணக்கு தாண்டா நிறைவேறி இருக்கு, ஆதவ் அர்ஜுனா முன்னாடி போட்ட கணக்கு எல்லாமே இப்போ ஒன்று நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒன்று சொல்றாங்க. அதை எப்படி பாக்குறீங்க? இல்லை, சில பேர் ரொம்ப மோசமானலாம் எழுதுறாங்க. என்னன்னா வந்து இது நிறைவேறியது அம்பேத்கரின் கனவு கிடையாது, ஆதவ் அர்ஜுனாவின் கனவு என்று. அது நல்லதுன்ற நான். ஏன்னா ஆதவ் அர்ஜுனா அவர்கள் விசிகாவில் பயணித்தது முதற்கொண்டு
அவர் வச்ச ஸ்டேட்மெண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு தலித் மக்களுக்கான அதிகாரம் வந்து கிடைக்கணும், பெரும்பான்மையாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பள்ளி சமுதாய மக்கள் அதிகாரத்துல வந்து பங்கெடுக்கணும், ஏன் நீங்க விசிகாவுக்கு டெப்டி சிஎம் கொடுக்க மாட்டீங்க, இந்த திமுக வந்து ஜெயிச்சதுக்கு காரணம் வந்து விசிகா தானே, குறிப்பாக பட்டியல் சமுதாய மக்கள் தானே, அப்ப அவங்களுக்கான ரெப்ரசன்டேஷன் இதுதானா, நீ கொடுக்குற ஒரு அமைச்சரவை சீட்டு தானா சொல்லிட்டு பல விஷயங்களை முன்வைத்தவர். இத்தனைக்கும் ஆதவ அர்ஜுனா அவர்கள் ஒன்றும் பட்டியல் சமுதாயம் கிடையாது, ஆனால் அவர் ஒரு சமூக நீதி பார்வையில் வந்து அணுகுகின்றார். உள்ளபடியே இந்த மாற்றத்தை திரு விஜய் அவர்கள் செய்திருக்கிறார் என்று சொன்னால் அதற்கு மிக முக்கியமான காரணம் திரு ஆதவ அர்ஜுனா அவர்கள். நமக்கு மாற்று கருத்தே கிடையாது. நீங்க சொல்ற மாதிரி ஆதவ அர்ஜுனாவுடைய கணக்கு தான் சரியாக வெற்றி பெற்றிருக்கு என்று சொன்னால் அதுக்கு பாராட்டுக்கள், அப்படித்தான் பண்ண வேண்டும். நீங்க பாருங்க, அவர் வந்து விசிகாவை சார்ந்தவர்கள் அமைச்சர் ஆதவ அர்ஜுனா அவர்கள் மீது பல விமர்சனங்களை, பல மோசமான விமர்சனங்களை, பல இழிவான விமர்சனங்களாக வைத்தார்கள். ஆனா அதுக்காக அவர் ஒரு நாள் அதை மனசுல வச்சுட்டு பழி வாங்கலை. அண்ணன் வன்னியரசை கூட்டு போயிட்டு அந்த அமைச்சரவை சீட்டில் வந்து உட்கார வச்சுட்டு அண்ணன் திருமாவளவனுடைய 30 வருஷம் கனவு நிறைவேறிருக்குன்னு சொல்றாருன்னா அவருக்கு உள்ளபடியாக தலித் மக்கள் அதிகாரத்திற்கு வர வேண்டும் என்கின்ற ஒரு சமூக நீதி எண்ணம் இருக்கிறது. இதுக்கு முன்னாடி ஆதவ அர்ஜுனா வந்து தாவேக்காக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு பேச்சுகள் போய்கின்றது. திரும்ப அவர் பிளான் போட்டு தான் ஆதவ அர்ஜுனாவை தாவேக்காக்கு அனுப்புறாங்க அப்படிங்கிற மாதிரி முன்னாடி அவங்க வெளியில வர நேரத்துல ஒரு பேச்சுகள்லாம் போய்கின்றது. இப்ப அதையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது இதையும் ரெண்டையும் சேர்ந்து ஒப்பிட்டு பார்க்கும்போது ஓகே இதெல்லாம் ஸ்கெட்ச் தானா அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு போய்கிட்டு இருக்குல்ல. இங்க எனக்கு தெரிஞ்சு அண்ணன் திருமாவர்கள் திமுக கூட்டணிக்கு மிக விசுவாசமாக ஒரு கூட்டணி தர்மத்தோட எந்த கூட்டணி சிதையக்கூடாதுன்றதுல ரொம்ப கண்ணியமா இருந்தவர். எந்த கூட்டணியில் அண்ணன் திருமா இருக்காரோ அந்த கூட்டணிக்கு நியாயமா இருக்கக்கூடிய ஒருத்தர் தான் அவர். திமுக இருக்கிற வரைக்கும் பாத்தீங்கன்னா இப்பயும் வந்து வெளிப்படையா அறிவிக்கல. திமுக இருக்கிற வரைக்கும் பாத்தீங்கன்னா எங்கேயாவது திமுக அரசையோ ஸ்டாலினோடையோ மோசமான பேசியிருக்காரா? கிடையாது. வேலுமுருகன்லாம் எவ்வளவு பேசியிருக்காங்க, ஆனா ஒரு முறை கூட திரும்ப வந்து பேசுனது கிடையாது. ஏன்னு கேட்டால் இவங்க சொல்ற மாதிரி அவர் அப்படியே ஆதவ அப்படிலாம் கிடையாது. அவர் திருமான்னா எங்க இருந்தாலும் அந்த கூட்டணி விசுவாசமாக நேர்மையாக கூட்டணி தர்மத்தோடு இருக்கக்கூடிய நபர் தான். அதனால நீங்க அதை தப்புலாம் சொல்ல முடியாது. அதை விமர்சிக்கிறதுக்கான தகுதியும் அதை விமர்சிப்பதற்கு தான் பொய்யர்கள் தான் அவங்க விமர்சிக்கக்கூடியவங்க. இப்போ ஆதவ அர்ஜுனா விசிகாவிற்கு வந்தது என்பது வெறுமனையா தன்னுடைய தன்னலன் சார்ந்து மட்டுமே வரல. அவர் வரணும்னு நினைச்சிருந்தா பிஜேபியோட போயிருக்கலாம். அவருக்கு வந்து எம்பி ஆகணும், ஏன் மினிஸ்டர் கூட ஆயிருக்கலாம். ஆதவ அர்ஜுனா அவருக்கு வந்து பிஜேபி போனால் மினிஸ்டர் ஆக முடியாது, டெஃபினட்டா ஆக முடியும். ஏன் விசிகாக்கு வராரு? ஏன்னா அவர் சில விஷயங்கள் தத்துவத்தை நம்புறாரு. அம்பேத்கர் பெரியாரோட தத்துவத்தை நம்புறாரு. அப்ப அதுக்கான ஒரு கட்சியை விசிகாவை பார்க்கறாரு. அப்ப அதுக்காக விசிகாவுக்கு வந்தார். விசிகாவிற்கு அண்ணன் ஆதவ அர்ஜுனா அவர்கள் வந்த பொழுது டைரக்டா 90% கொடுத்த பொழுது நானும் விமர்சனம்லாம் பண்ணியிருக்கேன் தான், நான் இல்லைன்னா சொல்ல. ஆனா அவருடைய அரசியலை நான் ஒரு நாள் விமர்சனம் பண்ணதே கிடையாது. அந்த ஆதவ அர்ஜுனாவுடைய அரசியல் விமர்சனம் பண்ணதே கிடையாது. எனக்கு கேட்டா சரியான அரசியலா இருக்குது. அது அதிகார வர்க்கத்தை கேள்வி கேட்குது. அண்ணன் ஆதவ அர்ஜுனாவுடைய அரசியல் என்பது அதிகார வர்க்கத்தை கேள்வி கேட்குது, குடும்ப அரசியலை கேள்வி கேட்குது, ஊழலை கேள்வி கேட்குது, சமூக நீதியை கேள்வி கேட்குது, தலித் மக்களுக்கு ஏன்டா அதிகாரத்தை கொடுக்க மாட்டீங்க அப்படின்ற ஒரு கேள்வியை முன்வைக்குது. அப்போ அவருடைய அரசியல் ஆரம்பத்திலிருந்தே ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக வந்து இருந்துச்சு. அப்போ இன்றைக்கு அவர் இருக்கக்கூடிய தாவேக்கா ஆட்சி அமைக்கும் பொழுது அந்த ஆட்சியை சமூக நீதியின் பார்வையில் சமமாக எல்லாருக்கும் கொடுக்கணும் அப்படின்ற எண்ணம் அவருக்கு இருக்கின்றது. திரு விஜய் அவர்களுடைய மூல காரணம் அவர் தான். தமிழ்நாட்டு முதலமைச்சர் திரு விஜய் அவர்களுடைய டிசிஷன் எல்லாமே இது நடக்க போறது கிடையாது. அவருடைய எண்ணம் இப்படி எல்லாமே நடக்க போறது கிடையாது. ஆனா அவரை சார்ந்திருப்பவர்கள் அவருக்கு சப்போர்ட்டிவா உறுதுணையா இருந்ததா அவர் பண்ண முடியும். அப்ப ஆதவ அர்ஜுனா போன்ற ஒரு சமூக நீதி பார்வை கொண்டவர்கள் ஒரு தலித்துகளுக்கு அதிகாரம் வேண்டும் விரும்பக்கூடியவர்கள் கூட இருக்கிறதுனால இந்த மாற்றம் வந்து நடந்திருக்கு. ஒருவேளை இதே மாதிரி வேற யாருன்னா ஒருத்தர் இருந்தாங்கன்னா இவ்வளவு விஷயங்கள் பண்ணிருக்க முடியுமான்னு சொல்லிட்டு தெரியல. ஏன்னா இன்றைக்கு திரு விஜய் அவர்கள் நமக்கு வந்து ஒரு முதலமைச்சராக அவருடைய செயல்பாடுகள் சிறப்பா இருக்கு, நமக்கு அது மாற்றுக்கிறது கிடையாது. ஆனா அவர் வெளிப்படையா எல்லாத்தையும் பேச மாட்டாரு. அவர் அதாவது விஜய் அவர்கள் ஏன் பேச மாட்டாரு, ஏன் பெருசா மீட் பண்ண மாட்டாரு, இதெல்லாம் பல கேள்விகள் அதெல்லாம் இருக்குது இல்லையா. அவர் பேச மாட்டாரு, ஆனா செயல்ல காட்டுறாரு. செயல் முக்கியமா பேச்சு முக்கியமா? செயல் தான் முக்கியம். அப்ப வாய்க்கிலேயே சமூக நீதி பேச திமுக என்ன பண்ணுச்சு? கருணாநிதி என்ன சொன்னாரு? நீங்களா பொது தொகுதிக்கு ஆசைப்படலாமான்னு கேட்டவர் தான் கருணாநிதி. யாரை பார்த்து? வன்னியரசனை பார்த்து. இன்றைக்கு அதே வன்னியரசனை தாவேக்காவும் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் திரு விஜய் அவர்களும் ஆதவ அர்ஜுனாவும் இணைந்து இன்றைக்கு அவரை அமைச்சராக்கி இருக்காங்க. அப்ப யார் உண்மையான சமூக நீதி? அப்ப யார் உண்மையான சமூக நீதி கட்சி? கருணாநிதி அவர்கள் ஆகச்சிறந்த பேச்சாளர், கல்வி எழுத்தாளர், திறமையானவர், எல்லாமே ரைட்டு. ஆனா நீ என்ன பண்ண? ஒன்றும் பண்ணலையே. விஜய் அவர்கள் பேச மாட்டாருன்னு சொல்றீங்க, விஜய் அவர்களுக்கு எழுத்தாற்றல் இருக்கான்னு கேள்வி கேட்கறீங்க, ஆனா அவர் செயல்படுத்திட்டு இருக்காரு. அப்ப செயல்பாடு முக்கியமா பேச்சு முக்கியமா? செயல்பாடு தான் முக்கியம். இப்ப இன்றைக்கு தமிழ்நாடு உண்மையாகவே சமூக நீதிக்கான மண்ணாக மாறி இருக்கிறது என்று சொன்னால்
அதற்கு மிக முக்கியமான காரணம் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்கள். அதே போல அண்ணன் ஆதவர்ஜுனாவும் முக்கியம் என்பதை நான் ஒரு பார்வையாளராக இந்த அரசியலை உற்று நோக்கும் பொழுது இது எப்படி சாத்தியமா இருக்கு, யாரால சாத்தியமா இருக்குன்றப்போ இவருடைய ரோல் மிக முக்கியமானது. யாருக்கு வந்து மனசு வரும் தன்னை வந்து மோசமா பேசின ஒரு நபர்களை அந்த நாற்காலியில் போய் உட்கார வச்சுட்டு அவருடைய கண்ணுல இருந்து ஒரு மகிழ்ச்சி வருது இல்லையா, அது எப்படி நடக்கும்? அப்ப அந்த எண்ணம் அவருக்கு இருக்கு. இந்த தமிழ்நாட்டு எண்ணங்களையும் தாண்டின்னு பார்த்தா அவங்களுக்கும் அமைச்சர்கள்ல கொஞ்சம் இடிபாடு இருக்கதானே செஞ்சுச்சு. யாருக்கு இப்ப தாவேக்காக்குமே சில டிமாண்ட் இருக்கதானே செஞ்சுச்சு. இப்போ அமைச்சரவைக்கு இடம் ஆட்கள் இல்ல அப்படிங்கிற ஒரு பட்சம் போச்சு, பெரும்பான்மை இல்லன்னு போச்சு. இந்த இடத்துல எல்லாம் வந்து விசிகா சப்போர்ட் பண்ணாங்க. ரொம்ப சரியான கேள்வி, ரொம்ப சரியான கேள்வி. விசிகா என்ன சப்போர்ட் பண்ணாங்க? அன்கண்டிஷனல் சப்போர்ட். அமைச்சரவை கொடுத்தாதான் நான் உன்னை ஆதரிப்புன்னு சொல்ல விசிகா. ரெண்டாவது 2 சீட் தான் இவங்க இருக்கு. 2 சீட் வச்சிருக்கக்கூடியவங்க வந்து எனக்கு டெப்டி சிஎம் வேணும், இல்லை எனக்கு நீ வந்து எனக்கு அமைச்சரவை கொடுத்தே தீரணும்னு சொல்லி விசிகா கேட்காது. அண்ணன் திருமா அப்படிப்பட்டவர் கிடையாது. அண்ணன் திருமாவை வந்து சில பேர்லாம் ரொம்ப என்ன நினைக்கிறாங்கன்னா இவரெல்லாம் பதவிக்காக ஆசைப்பட நினைக்கிறாங்க. அப்படிலாம் கிடையாது. அவர் நான் சொல்றேனே, அண்ணன் திருமா எப்போவோ 15 வருஷமா இன்னத்துக்கு அவர் மத்திய அமைச்சரா இருக்க வேண்டியவர். பிஜேபி கூட திருமா இருந்திருந்தா தொடர்ந்து இப்ப 15 வருஷமா ஒரு மத்திய அமைச்சர் எப்படி மோடி தொடர்ந்து 15 வருஷமா வந்து இப்ப இங்க பிரைம் மினிஸ்டரா இருக்காரோ, இந்த ஆட்சியில் இருக்காருல்ல தொடர்ந்து 3 முறை, அது மாதிரி அண்ணன் திருமா தொடர்ந்து 3 முறை மத்திய அமைச்சரா இருக்க வேண்டியவர். ஏன் ராம்விலாஸ் பாஸ்வான் பண்ண முடியாது, அண்ணன் திருமாவளை பண்ண முடியாதா? ராம்தாஸ் அத்வாலே பண்ணதான் அண்ணன் திருமாவளை பண்ண முடியும். அவருக்கு ஒரு கொள்கை இருக்கு, இந்துத்துவ சக்திகளோட கரங்க இருக்க கூடாது அப்படின்ற ஒரு பார்வை வந்து இருக்கு. நான் என்ன சொல்றேன், திமுக கூட அண்ணன் திருமா இருக்காரு, அதிகபட்சம் எம்பி தானே ஆக முடியுது. பிஜேபி கூட இருந்தா அவர் மினிஸ்டரா இருப்பாரு, மத்திய அமைச்சரா இருப்பாரு, இணை துணை எல்லாம் கூட டைரக்டா மத்திய அமைச்சரா இருப்பாரு. அவருக்கு அறிவாற்றல, ஏன் பண்ணல? அவருக்கு அது தேவையில்லை. நம்ம ஒரு இடத்துல இருக்கிறோம், நம்ம பின்னாடி ஒரு கூட்டம் இருக்குது, அந்த கூட்டத்துக்கு சரியான வழிகாட்டியா நாம் இருக்கணும்ன்றதை நான் உணர்றாரு. அப்போ இந்த டிமாண்டை விசிகா வைக்கவே இல்லையே. நீங்க கேட்கறது நியாயம். இங்க அமைச்சரவை கொடுத்துட்டீங்க, அவங்க சப்போர்ட் இல்லைன்னா நீங்க வந்து ஆட்சி அமைக்க முடியுமான்றது ஒரு கேள்வி. நான் இது இப்படி கேட்கிறேன், விசிகா கம்யூனிஸ்ட் காங்கிரஸ் இவங்களெல்லாம் கழட்டி விட்டுரு, அதிமுக 25 பேர் கூப்பிட்டுக்கோ, முடிஞ்சு போச்சு. இல்ல பாமக கூப்பிட்டுக்கோ. அதிமுக எப்படி கூப்பிட முடியும்? ஏற்கனவே கூப்பிட்டதுதான் இங்க பெரிய பிரச்சனையா போய். நான் என்ன சொல்றேன், ஆதரவு தேவைன்னா அவங்க கொடுத்தாங்கல்ல, அந்த ஆதரவுக்கு நீ அமைச்சராக இருக்கலாம். என்ன பண்ணிருக்க முடியும்? கேஸ் கீசு எல்லாம் அது நடக்கிறது 2-3 வருஷம் ஆகும், அப்புறம் பாத்துக்கலாம் அதை. சரி விசிகா வேணாப்பா, விசிகா வந்தா டிமாண்ட் பண்றாங்க, நினைச்சிருந்தா பாமக கூப்பிட்டுருக்கலாம். பாமக கிட்ட 4 இருக்கு, முடிஞ்சு போயிருக்கு. பாமக வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க தானே ஏற்கனவே, கூப்பிடல. ஏன்னா அவங்க தங்களுக்கு பாமக வேண்டாம், எங்களுக்கு விசிகாவும் கம்யூனிஸ்டும் வேண்டும் என்பதை விஜய் விரும்புறாரு. ஏன்னு கேட்டா இவர்கள் இடதுசாரிகள், இவர்கள் சாதி ஒழிப்பையும் மதவாதத்தையும் எதிர்க்கக்கூடியவர்கள். அவங்க அப்படியா? சில விஷயங்களை சில நேரம்லாம் பண்ணாங்க, அதுக்கப்புறம் நம்ம மாறிட்டாங்க. அப்ப விஜய் தன்னுடைய அரசை ஒரு இடதுசாரிக்கான ஒரு அரசாக, ஒரு மதவாதிகளுக்கு எதிரான ஒரு அரசாக அமைக்க விரும்புறாரு. அதனாலதான் கூப்பிடுறாரு. பாமக எல்லாம் வந்து கூப்பிட்டாலே வந்துருவாங்க அவங்க எல்லாம், சரிங்களா? இல்லை, ஒரு வீடியோல வந்து அன்புமணி ராமதாஸ் அவங்க மனைவி வந்து மறுத்திருந்தாங்க, நாங்க பிஜேபியோட சப்போர்ட்ல இருக்கோம், பிஜேபி எங்க கான்டாக்ட், அதெல்லாம் சும்மா அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல மறுத்திருக்காங்களே. அதான் சொல்றேன், இவங்க கூப்பிடல, விஜய் அவர்கள் கூப்பிடல. ஏன் இப்ப அன்புமணி ரொம்ப பாராட்டி பேசுறாரு விஜய, நாங்க நினைச்சதுமே விஜய் பண்ணிருக்காரு, ஒரு யங் பொலிட்டிஷியன்ஸ் உள்ள இருக்காங்க, ஒரு யங் அமைச்சரவை வந்து உள்ள இருக்கு அப்படின்றத பாராட்டி பேசியிருக்காரு அன்புமணி. அதாவது எல்லாருக்குமே வந்து விஜய் அவர்களோட போகணுன்ற ஒரு எண்ணம் தான் இருக்கு, ஒரு ஆசை தான் இருக்கு. ஏன்னா அவர்கிட்ட போனாலே பெரிய ஒரு புகழ் கிடைக்கும், பெரிய ஒரு விஷயம் கிடைக்கும். நீங்க இப்போ நடந்த இந்த மேஜிக்லாம் பார்த்துட்டு நினைப்பாங்க, மக்களுடைய எண்ணம் என்பது முழுக்க முழுக்க விஜய் அவர்கிட்ட தான் இருக்கு, அவரை தான் தமிழ்நாட்டு முதலமைச்சரா மக்கள் தேர்ந்தெடுக்க விரும்புறாங்கன்றது எல்லா கட்சியுமே உணர்ந்திருக்கு. அப்ப இன்னைக்கு போட்டு காத்துட்டு இருக்காங்க, விஜய் அவரோட இணைய மாட்டோமா, நம்மள அவர் கூட மாட்டாரான்னு சொல்லிட்டு போட்டு ஏங்கி கொண்டிருப்பவர்கள் பல கட்சிகள். ஆனால் விஜய் அவர்கள் வந்து விசிகாவும் கம்யூனிஸ்ட் என்பது விரும்பினார், அதனாலதான் அவரு போய் கேட்கிறாரு. அப்ப தன்னுடைய அரசியலை எப்படி அமைக்க விரும்புறாரு, இப்படிதான் அமைக்க விரும்புறாரு. ஸோ இந்த தலித்துகள் வந்து 8 பேர் வந்து அமைச்சராக இருக்காங்கன்னா இது உண்மையான சமூக நீதி. அப்போ இது தலித்துகளுக்கு வந்து கொடுத்துட்டாங்க, அப்போ விஜய் அவர்கள் வந்து அந்த மக்களோட ஓட்டுக்காக கொடுத்துட்டாரு அப்படிலாம் கிடையாது. ஓட்டுக்காக கொடுத்துருந்தா அவர் அவங்க மட்டும் தான் கொடுத்துருப்பாரு. வன்னியர்களுக்கே 4 கொடுத்துருக்காரு இல்லையா, அப்போ கொங்கு சமுதாயத்தை சார்ந்தவர்களுக்கு கொடுத்துருக்காரு இல்லையா, இஸ்லாமியர்களுக்கு 2 கொடுத்துருக்காரு இல்லையா. இத்தனைக்கும் மற்ற சமுதாயங்களுடைய எம்எல்ஏக்களுடைய ரெப்ரசன்டேஷன் என்பது தாவேக்காவில் ரொம்ப குறைவு, ஈக்குவல் டு தலித்ஸ். ஆனால் அவர் கொடுத்துருக்காரு. இதுதான் சரியான ஒரு சமூக நீதியாக திரு விஜய் அவர்கள் வந்து பண்ணிருக்காரு. இதில் இன்னொரு விஷயம்,
இதுல முக்கியமா அண்ணன் திருமாவுடைய ரோல் ரொம்ப முக்கியமானது. அதை நம்ம மறுக்கவே முடியாது. இந்த ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு என்பதை தன்னுடைய முதல் மாநாட்டிலே நீங்க ரொம்ப நாள் தலித் ஒரு அமைச்சராவோ டெப்டி சிஎம்மாவோ ஆகணுங்கிற மாதிரி தான் நம்மளே அடிக்கடி பேசிக்கிட்டு இருந்தோம். அந்த வகையில் இப்போ வன்னியரசு ஒரு அமைச்சரா பதவி வகிக்கிறாரு, அதை எப்படி பாக்குறீங்க? அதான் உண்மை. அதெல்லாம் இந்த ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு என்பதும் கூட்டணி ஆட்சி என்பதும் திரு விஜய் அவர்கள் இன்றைக்கு அதை சாத்தியப்படுத்தியிருக்கின்றார். ஆனால் இதற்கு மிக முக்கியமான ஒரு ஆணிவேராக இருந்தவர் அண்ணன் திருமா. ஏன்னா அவங்களுடைய கட்சி தொடங்கப்பட்ட காலத்திலிருந்து ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு என்கிற முழக்கத்தை வைத்தவர்கள். ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு என்பதை அடிக்கடிக்கு பேசியவங்க தான், இல்லெல்லாம் கிடையாது. திரு விஜய் அவர்கள் விக்கிரவாண்டியுடைய மாநாட்டில் அதிகாரத்தில் பங்கு தரன்னு சொன்னது குறிப்பா விசிகாவை மைண்ட் பண்ணிதான். விசிகா என்கிற ஒரு ஜனநாயக கட்சி எந்த கூட்டணியோடு இருக்கின்றதோ அந்த கூட்டணிக்கு பாத்தீங்கன்னா ஒரு முற்போக்கு பார்வை பார்க்கப்படும். ஏன் திமுக ஓட்டு போடுறான்? திரும்ப இருக்காரு அந்த கூட்டணியில, விசிகா இருக்குது, அதனாலதான் ஓட்டு போடுறான். அவர்கள் ஒரு அடையாளம், திரும்ப அவர்கள் ஒரு அடையாளம். என்ன விதமான அடையாளம்? அது ஒரு இன்டெலெக்சுவல் அடையாளம், ஒரு அறிவுசார் அடையாளம். இப்ப அந்த அடையாளத்தை தன்னுடன் வைத்துக் கொள்ள விஜய் அவர்கள் விரும்பினார். நல்லா தெரியும் எனக்கு, அந்த முதல் மாநாட்டில் அழைப்பது விசிகாவுக்கு தான். அம்பேத்கருடைய புத்தக வெளியீட்டு விழாக்கு அண்ணன் திருமாவுடைய மனசு இங்குதான் இருக்கு அப்படின்றது திரு விஜய் அவர்கள் சொன்னாரு. ஏன்னா அவருடைய அரசியலையும் இவர் உள்வாங்கி இருக்கார். அண்ணன் திருமாவுடைய அரசியலையும் திரு விஜய் அவர்கள் உள்வாங்கி இருக்காரு. அதனாலதான் அந்த அறைகூவல் விடுத்தாரு. அப்புறம் அவர் வரல. இன்னைக்கு நீங்க பாருங்க, ஒருவேளை வந்திருந்தா இன்னைக்கு எத்தனை அமைச்சர்கள் விசிகாவா இருக்கு, எத்தனை எம்எல்ஏக்கள் விசிகாவா இருக்கு. சரி, நடந்து முடிஞ்சிருச்சு. இனியாவது நடக்கக்கூடியது நல்லதாக இருக்குன்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா திருமாவளவனுடைய அந்த அரசியல் பார்வையும் அவருடைய அந்த அரசியல் அறைகூவலும் இன்றைக்கு நிறைவேறி இருக்கின்றது. உள்ளபடியே விஜய் அவர்களை பார்த்த அண்ணன் திருமா பாத்தீங்கன்னா அவருடைய கையை பிடிக்கும் பொழுது ஒரு அண்ணன் திருமாவுடைய கண்ணில் ஒரு பெரிய மகிழ்ச்சியை நான் பாக்குறேன், ஒரு பெரிய சந்தோஷத்தை நான் பாக்குறேன். அவருடைய சிரிப்புல பாத்தீங்கன்னா ஒரு பெரிய சிரிப்பை நான் பாக்குறேன். திமுக அப்படின்ற என்ன சொல்றது, திமுக என்கின்ற ஒரு அந்த சங்கத்தை சொல்லியிருந்தாரு, அது ரொம்ப மோசமா அதை விட்டு நாங்க வந்துட்டோம் விடுதலை அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தார் இல்லையா. விசிகாவுக்கு இருந்த ஒரே ஒரு கெட்ட பேர் என்பது திமுக ஊழல்ன்றாங்க மட்டும்தான், வேற எதுவுமே கிடையாது. சில பேர் விசிகா இப்போ வன்னியரசு அவர்கள் அமைச்சர் ஆனது அது சிலது தாவிகாவுக்குள்ள போய் இணைகிறதுக்கு விசிகாவில் உள்ள சில பெரிய நிர்வாகிகளுக்கே உடன்பாடு இல்லை, அவங்களுக்கே பெரிய நிர்வாகிகள் கேக்குறீங்கன்னா ஆளுநர் ஷானவாஸ் ஏன் போலன்னு கேக்குறீங்க. ரைட், நான் வரேன், நான் ஆளுநர் ஷானவாஸுக்கு வரேன். நான் அவரெல்லாம் நம்ம என்ன சொல்றது, எல்லாருக்குமே தெரியும். நான் திருப்பியும் சொல்றேன், நான் விசிகாவில் இருந்தேன். நான் விசிகாவிலேருந்து அப்போ நான் வெளியேறிட்டேன். அப்போது விசிகாவிலேருந்து நான் வெளியேறதுக்கு பல பேர் நான் சொன்னானுங்க, எழுதுனானுங்க, அதெல்லாம் விட்டுருங்க. எனக்கு திமுக கூட இருக்கிறது பிடிக்கல, அதுதான் காரணம், வேற எந்த காரணம் கிடையாது. சில வாய்ப்புகள் வருவதற்கான வாய்ப்புகள் இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டு நான் வந்துட்டேன். நான் இதில் என்ன அப்படின்னா, என்னுடைய வயசு இப்போ 29. என்னுடைய வயசுக்கெல்லாம் முன்னாடியே 28-27 வயசுலேயே ஆளுநர் ஷானவாஸ் பார்த்தீங்கன்னா விசிகாவோட துணை பொதுச் செயலரானார். அந்த வாய்ப்பு வேற ஒரு தலித்து கிடைச்சிருக்குமான்னு கேட்டால் கிடைச்சிருக்காது. 45 வயசு 50 வயசு கிட்ட தான் எல்லாருக்கும் அந்த வாய்ப்பு, 35 வயசு கிட்ட தான் அந்த வாய்ப்பு ஒரு தலித்துகளுக்கு விசிகாவிலேயே கிடைக்குது. ஆனால் அவருக்கு அந்த வாய்ப்பு கொடுத்தாங்க. ஆளுநர் ஷானவாஸிற்கு அதிகாரத்தையும் பதவியையும் கொடுத்து அழகு பார்த்தவர் அண்ணன் திருமா. ஆனால் விசிகா வெற்றி பெற்றதற்கு ஒரு வாழ்த்து செய்தி கூட இவர் போடல. திமுக எப்படி திமுக கூட்டிலேருந்து எப்படி காங்கிரஸ் வெளியே போகலான்றதுக்காக டிபேட் பண்ணிருந்தார். அப்போ எனக்கு என்ன தோணுதுன்னா, அண்ணன் திருமா உங்களை பிடித்ததுனால தான், உங்களுக்கு ஒரு அறிவாற்றல் இருக்குதுன்றதுனால உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறாரு, ஒரு பதவியை கொடுக்குறாரு அண்ணன் திருமா. ஆனால் நீங்கள் அந்த கட்சி யாரு, ஷானவாஸ் இருந்த ஒரு கட்சி, ஷானவாஸ் யார் என்பதை உலகத்திற்கு அடையாளம் காட்டிய ஒரு கட்சி, ஷானவாஸ் ஒரு எம்எல்ஏ ஆனதற்கு காரணமான ஒரு கட்சி விசிகா. இன்றைக்கு அந்த விசிகா என்கின்ற ஒரு கட்சி அமைச்சரவையில் அங்கம் வகிக்குதே, அதை பாராட்டி ஒரு லைனாவது நீ எழுதிருப்பியா? கண்டிப்பா. ஒரு வாட்டியாவது நீங்க அங்க போய் பார்த்துருப்பீங்களா? எது உங்களை தடுக்குது? என்ன உங்களை தடுக்குது? திமுக போயிட்டாங்க. அப்போ உங்களுக்கு நோக்கம் என்பது விசிகாவா திமுகவா? இன்னொரு வெளிப்படை செய்ததெல்லாம் போடல, ஆனா அவரை சார்ந்தவங்களாம் என்னென்ன எழுதிட்டு இருக்காங்க, அவர் சார்ந்ததெல்லாம் என்னென்ன போட்டுருக்காங்க எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்காங்க. எப்படி உங்களுக்கெல்லாம் ஒரு துளி கூட மனசாட்சியே கிடையாதா? ஒரு தலித்துக்கு கிடைக்காத ஒரு வாய்ப்பு ஒரு இளைஞனாக உங்களுக்கு சின்ன வயதிலே பார்த்தீங்கன்னா துணை பொதுச் செயலாளர் திருமா கொடுத்தாரு. எவ்வளோ பேர்லாம் எம்எல்ஏ உடைய அந்த பதவிக்காக அந்த பொறுப்புக்காக ஏங்கிட்டு இருக்காங்க, உங்களுக்கு கொடுத்தாரு. ஆனால் நீங்க உங்களை வளர்த்த ஒரு கட்சி அமைச்சரவையில் பங்கெடுக்கின்றது,
அண்ணன் வன்னியரசை வாழ்த்துவதற்கு கூட உங்களுக்கெல்லாம் மனம் இல்லை. நீங்கள் எல்லாம் யார்? வன்னியரசு அண்ணன் இது ஷானவாஸ் அவர்கள் வந்து இந்த பேட்டிலாம் கொடுக்கும்போது நம்ம பேசினப்ப என்ன அது நடங்கன்னெல்லாம், இவன் வந்து இஸ்லாமியர்களுக்கு எதிராக பேசுகிறான், இவன் ஷானவாஸ் எதிராக பேசுகிறான். ஷானவாஸ் என்கிற நபருடைய அரசியலை விமர்சிக்கிறேன், அவ்வளோதான். எனக்கெல்லாம் வந்து வன்னியரசன் அமைச்சரானது அவ்வளோ பேர் சந்தோஷமா இருக்கு. ஏன்னா அவரெல்லாம் நீண்ட நெடிய சமுதாயத்தில் உழைத்தவர். சும்மா அப்படியே மினுக்கு வந்திருந்தது கிடையாது. இப்போ ஷானவாஸ் அவர்கள் மாதிரி பைபாஸ்ல இருந்து பதவி வாங்கினவங்களாம் கிடையாது. அவங்கலாம் ரொம்ப நாள் உழைத்தவர்கள். அவங்க இன்னைக்கும் ஒரு பிரச்சனைனா போய் களத்துல போய் நிற்பாங்க. எனக்கு வன்னியரசன் தனிப்பட்ட முறையில் தெரியும். அவர் மக்களுக்காக இருக்கக்கூடியவர். அவர் அமைச்சராகி இருக்கிறது அவ்வளோ பேர் சந்தோஷமா இருக்கு. இந்த பட்டியல் சமுதாயத்தை சார்ந்த 8 பேர் அமைச்சராக இருக்காங்க இல்லையா, அதுல குறிப்பா அண்ணன் வன்னியரசு இந்த சமூக நலத்துறைக்கு அமைச்சரானது சிறப்பானது. எத்தனையோ பேர்கிட்ட அந்த துறையெல்லாம் இருந்திருக்கு. ஆனா அவங்க கிட்ட இருந்தப்ப துறை வந்து பண்ணாத விஷயங்களையும் வன்னியரசு பண்ணுவார். ஏன்னா உள்ளபடியே ஒரு விடுதலை சிறுத்தை, உள்ளபடியே அம்பேத்கரை வந்து வாசித்தவர், உள்ளபடியே ஒடுக்கப்படுகிற மக்களுக்காக குரல் கொடுக்கக்கூடியவர், தாங்கிட்ட அதிகாரம் வரும்பொழுது செயல்படுத்தக்கூடியவர். அப்படிப்பட்ட ஒரு நபர் அமைச்சராகி இருக்காரு. எனக்கெல்லாம் அவர் தெரிஞ்சவர் தான், ஒரு அண்ணன் தான். உங்களுக்கெல்லாம் உங்க கட்சிக்காரர் இல்லையா, உங்களுடைய சக பொறுப்பாளர் இல்லையா, ஏன் உங்களால பாராட்ட முடியல? ஏன் உங்களுக்கு பாராட்ட என்ன தயக்குது? வெளிப்படையா சொல்லுங்க. நாங்க திமுக தான், பிசிகலாம் ஒரு அடையாளத்துக்காக தான். இப்போ திமுகல போன உடனே இவருக்கு வந்து எம்எல்ஏ ஆக்கியிருப்பாங்களா? இவரை திமுக இவர் போன உடனே இவருக்கு வந்து துணை பொதுச்செயலாளர் ஆக்கியிருப்பாங்களா? ஒன்றும் பண்ணிருக்க மாட்டாங்க. ஆனா விசிகாவை பயன்படுத்திக்கிறாங்க. இப்படி உண்மையா சொல்றேன், விசிகாவை பயன்படுத்தி கொண்டு வளர்ந்து விட்டு இன்றைக்கு அந்த விசிகாவிற்கு ஒரு அடையாளம் கிடைக்கும் பொழுது அதை உங்களால் பாராட்டக்கூட முடியவில்லை என்றால் நீங்கள் எல்லாம் யார் என்பதை நான் சொல்ல மாட்டேன், பார்க்குறவங்க சொல்லிப்பாங்க. இப்போ வந்து திருமாவர்கள் வந்து ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க, எனக்கு ஆட்சி அதிகாரத்தில் இது வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி. இங்க தாவே காட்ட சொல்லியிருந்தாங்க இல்லையா, அன்கண்டிஷனல் சப்போர்ட் வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா இப்போ வந்து அமைச்சரவை பதவி ஏற்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்துல திமுகவுடனான அந்த உறவு எப்படி? திமுக உறவு முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். இல்ல அது சொல்றதுமே அந்த பிரஸ் மீட்ல என்ன சொன்னாங்கன்னா, ஒரு 2 நாள்ல நான் சொல்றேன் உடனே சொல்ல முடியாதுல்லம்மா. உடனே கேட்கற கேள்வி எல்லாத்துக்கும் பதில் சொல்ல இல்ல. அதையே சில பத்திரிகையாளர்கள் எல்லாரும் விமர்சனம் பண்றாங்க. அதான் உடனே சொல்ல வேண்டியதானே. என்ன உங்களுக்கு அவ்வளவு தூரம் நீங்க யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு? நீங்க அமைச்சர் ஆயிட்டீங்க, அப்ப என்ன உடனே நீங்க சொல்ல வேண்டியது? எல்லாத்துக்குமே எதுக்கு திரும்ப அவர்கள் இழுத்து கொண்டு போறாரு அப்படிங்கிற மாதிரி. அவர் இழுத்து கொண்டு போல, அவர் பொறுமையா நேர்த்தியா கொண்டு போறாரு, அவ்வளவுதான் நான் பாக்குறேன். இப்போ ஆர்.எஸ். அண்ணா எழுதினாரு, அவ்வளவு ஆபாசமா அசிங்கமா எழுதினாரு. ஆர்.எஸ். பாரதி என்ன சொன்னாரு, நாங்களாம் அமைச்சரவையில் எவன் இருந்தாலும் எங்களுக்கு என்ன? இந்த திமிரு பிடிச்ச பேச்சுக்கு தான் உங்களை வந்து மக்கள் வந்து இந்த நிலைமைக்கு வச்சிருக்காங்க. இந்த திமிரு பிடிச்ச பேச்சுக்கு தான் ஒரு முதலமைச்சராக இருந்தவரே தோற்கடிச்சு வச்சிருக்காங்க. எவ்வளவு திமிரு, எவ்வளவு ஆணவம், எவ்வளவு அருவருப்பு, எவ்வளவு ஆபாசமாக எழுதுவது. இந்த திமிருக்காக தான் மக்கள் உங்களை உட்கார வச்சிருக்காங்க, இனியும் உட்கார வைப்பாங்க. எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க ஏதோ இந்த முறை விஜய் வந்துட்டாரு, அடுத்த முறை வர முடியாதுன்னு. குறைந்தபட்சம் ஒரு 10-15 நிமிஷத்துக்கு அவர் தான் சிஎம் இருக்க போறாரு. இது உங்களுக்கு தெரியுமான்றது தெரியல பாக்குறவங்களுக்கு. திமுகவுடைய ஆணவம் இருக்கு இல்லையா, அந்த ஆணவமே அவர்களை அழித்து விட்டது. இனியும் இருக்கக்கூடியதை கொஞ்சம் கொஞ்சமா அழிச்சிடும். என்ன பேச்சு அது? எவனா இருந்தா எங்களுக்கு இல்லையா? என்ன எவ்வளவு மோசமான பேச்சுகள், ஆபாசமான பேச்சுகள். அப்போ திருமான உங்க கூட இருந்தவரா நல்லவரு, உங்கள்கிட்ட போயிட்டாரா கெட்டவரா? நீங்க முதல்ல நல்லவங்களா? திமுக என்பது முழுக்க முழுக்க ஆதிக்க சாதிகளுடைய கூட்டமைப்பு, ஒரு குடும்பத்திற்கான ஒரு கார்பரேட், அவ்வளவுதான் திமுக. இன்றைய திமுக டெஃபினேஷனே அவ்வளவுதான். ஆதிக்க சாதிகள் அதிகாரத்துக்கு வருவார்கள், அவர்கள் அனைவரும் உழைத்து ஒரு குடும்பத்திற்கு கொடுப்பார்கள். அந்த கார்பரேட் நிறுவனம் பல தலைமுறைகளுக்கு சொத்து சேர்த்து வைக்கும், அவ்வளவுதான் திமுக. அப்போ உங்க கூட இருந்தா திருமணம் நல்லவர். இன்றைக்கு விசிகாவிற்கு அதிகாரம் கிடைத்திருக்கின்றது. ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு என்பது அவர்களுடைய நீண்ட நாள் ஒரு எண்ணம், அது அவருடைய முழக்கம் நிறைவேறுது. நீ குத்துருவியா? வா திமுக. இதே மாதிரி விஜய் அவர் ஜெயிச்சாரு 108, அதே மாதிரி திமுக ஜெயிச்சுட்டு இந்த கம்யூனிஸ்ட் கட்சியுடைய ஆதரவு, விசிகாவுடைய ஆதரவுலாம் தேவைப்படுதுன்ற பட்சத்துல அமைச்சர் கொடுத்துருப்பாங்களா? கையெழுத்து போட்டு இருன்னு சொல்லியிருப்பாங்க. ஏன்னா ஸ்டாலின் சொன்னார் இல்லையா, ஆச்சரியத்துல பங்குன்றதெல்லாம் தமிழ்நாட்டினுடைய மண்ணுக்கே செட் ஆகாது. அவரே நேற்று வாழ்த்து தெரிவிச்சிருந்தாரு. ஏன்னா ராஜா அவர்கள் பண்ண வேலை அப்படி, அந்த அளவுக்கு மோசமா பண்ணி வச்சிருக்காரு. அதாவது உள்ளபடியாக அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் வயிற்றெரிச்சல், ஒரு பக்கம் நெஞ்சு வலி, இதெல்லாம் வந்து இருக்கு. ஏன்னா நம்ம 50 வருஷமா உருட்டி வச்சிருந்தோம், ஏதோ பண்ணி மிரட்டி வச்சிருந்தோம். இன்றைக்கு வந்து அரசியலில் வந்து ஒரு 2-3 வருஷத்துல வந்து முதலமைச்சராகி
சமூக நீதி நிலைநிறுத்தி ஒருத்தர் வந்து தமிழ்நாட்டுடைய மக்கள் மனசுல நிரந்தரமாக இடம் பிடிச்சிட்டாரு அப்படின்ற ஒரு வைத்தெரிச்சல், ஒரு வன்மம், அவ்வளோதான். அதை சமாளித்துக்காக அந்த ட்வீட் போட்டு கொஞ்சம் ஜெலிசல் மாதிரி வைத்தறிச்சலை வந்து அடைக்கிறதுக்காக போடுறது தான். அதனால திருமாவளவனை விமர்சனம் பண்றதுக்கெல்லாம் திமுக தகுதி கிடையாது. நீங்களெல்லாம் வந்து ஆதிக்க சாதியில கூட்டமைப்பாக இருந்து கொண்டு ஒரு கார்ப்பரேட் கம்பெனி நடத்திருந்தவங்க நீங்கள்லாம். தமிழ்நாடு இன்றைக்கு வந்து இவ்வளோ ஊழல், இவ்வளவு சாதி ஆணவ படுகொலை நடக்குதுன்னா அதுக்கு நீங்களும் ஒரு காரணம். இவங்களால வந்து ஒரு ஆணவ படுகொலை தரப்பை வச்சு கொண்டு வர முடிஞ்சதா? முடியலையே. ஏன்னு கேட்டால் நீ பண்ணுறவனே உங்க கூட தானே வச்சுக்கிற பண்ண சொல்கிறானே. அந்த தலைவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா கூட்டணி கட்சிகள் இந்த லாஸ்ட் தேர்தலில் பண்ணாங்க இல்லையா, அந்த மாதிரி அவ்வளோ ஒரு மோசமான ஒரு கட்சி. அதனால வந்து திருமாவளவனை விமர்சனம் பண்ணுவதற்கு திமுகவுக்கு எந்த தகுதியும் கிடையாது, எந்த உரிமையும் கிடையாது. இப்போ திரும்ப அவர்கள் வந்து இடதுசாரி எங்கே இருக்காங்களோ அங்கே தான் நாங்கள் இருப்போம் அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து எல்லா இடத்துலையுமே சொல்லிட்டு வந்தாங்க. அந்த வகையில் இப்போ வந்து இந்தியன் முஸ்லீம் லீக்கும் சரி, விசிகாவும் சரி, இப்போ தாவேகா பக்கம் முழுக்க போயிடுச்சு. இப்போ கம்யூனிஸ்டுகள் அவங்க எந்த பக்கம் இருப்பாங்க? கம்யூனிஸ்டுகள் வந்து எனக்கு தெரிந்து திமுக கூட்டணியில் இடம்பெற மாட்டார்கள், இருக்கும் விரும்ப மாட்டார்கள். ஏன்னா அதாவது ஐயா சண்முகம் அவருடைய பேட்டியை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் அவர் எந்த அளவுக்கு திமுக மீது ஒரு கோபத்தில் இருக்காருன்னு சொல்லிட்டு. அந்த கோபம் என்பது ஒரு நியாயமான ஒரு கோபம். ஆனா அதே தானே அதிமுகவும் விமர்சனம் பண்ணியிருக்காரு. அதான் சொல்லுது, ரெண்டுமே ஒண்ணுதானே. நீங்க என்ன அதிமுக என்ன புனிதர்களுடைய கூடாரமா? இல்ல அவங்க அதிமுக வந்துச்சுன்னா நான் வரமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுவுமே ஒரு மறைமுகமான தாவேகாவுக்கு தேசிய அளவில் இன்றைக்கு திரு விஜய் அவர்கள் கவனம் பெற்றிருக்கின்றார். அந்த கவனம் என்பது இந்தியா கூட்டணியில் தாவேகா இருக்க வேண்டும் என்பதை விரும்புகின்றது. காங்கிரஸ் என்கிறது அந்த இந்தியா கூட்டணி என்ன பொறுத்தவரைக்கும் பொதுவாக அப்படிதான் வந்து பார்க்க போகலாம். ஏன்னா அவங்க தான் ரெண்டாவது பெரிய கட்சியாக இருக்கிறாங்க. அப்போ காங்கிரஸ் இன்றைக்கு விஜய் அவர்களோடு இருக்கிறது. பிஜேபியை எதிர்க்கணும் அப்படின்றது கம்யூனிஸ்ட் கட்சிகளுடைய எண்ணமாக இருந்தால் அவர்கள் நிச்சயமாக இந்தியா கூட்டணியில் இருப்பார்கள். காங்கிரஸ் இந்தியா கூட்டணியில் இருப்பதனால் திமுக அதில் இடம்பெறாது. அப்படியும் இடம்பெறாங்கன்னா அது பேர் என்ன சொல்றது, என்னடா இவ்வளோ மானங்கட்டு இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்கல்ல, அந்த வகைகள்லாம் புரிஞ்சுக்காது. அதனால வந்து அவங்க இடம்பெற மாட்டாங்க. ஸோ திமுக கூட்டணியில் இனியும் கம்யூனிஸ்டுகள் இருக்க மாட்டார்கள் என்பது என்னுடைய ஒரு நம்பிக்கை. அதை கொஞ்ச நாள் அவங்க அஃபிஷியலாக வந்து அறிவிப்பாங்க. பிசிகா இல்லை, அமைச்சரோட இடம் முடிச்சிடாலே வந்து அந்த அமைச்சரவைக்குள்ள தான் இருக்கணும், அவங்க இல்லை. அதனால வந்து கம்யூனிஸ்டுகள் இருக்க மாட்டாங்க.